அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், ஐம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 3 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து தித்திக்கும் சுவையில் வாயில் வச்சதும் கரையக்கூடிய கோதுமை பிரெட் ஹல்வா ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போனா வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தித்திக்கும் சுவையில் கோதுமை பிரெட் ஹல்வா செய்கிறதுக்கு நான் இங்கே 8 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். நான் கோதுமை பிரெட் எடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்வீட் பிரெட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதனோட ஓரங்களை நான் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓரங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை இப்போ நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ப்ரெட்டு பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் டேபிள் ஸ்பூன்லேயும் சேர்க்கலை, டீஸ்பூன்லேயும் சேர்க்கலை, மீடியமாக இருக்கும்ல ஸ்பூன், அந்த ஸ்பூனில் தான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் இப்போ வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து இதில் கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துருவோம். அடுத்து அதே கடாயில் நம்ம ப்ரெட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். அந்த நெய்யே போதும் நம்மளுக்கு. இப்போ இந்த ப்ரெட்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ப்ரெட்டில் இருந்து ஈரப்பதம்லாம் போய் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ லைட் ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, இது நல்லா வறுபட்டு நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்திருக்கு. அதே நேரம் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வறுபட்டு எடுத்துக்கோங்க. அதே நேரம் கரிஞ்சிடக்கூடாது. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. அடுத்து இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் 2 ஏலக்காய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சீக்கிரமாகவே நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துடும். இது நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ப்ரெட்டு, அதை நான் சேர்த்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ப்ரெட்டை சேர்த்த உடனேயே எல்லா தண்ணியுமே உறிஞ்ச ஆரம்பித்து இந்த மாதிரி திக்காக வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் கெட்டியான பால் சேர்த்துக்கிறேன். இது 200 ml இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ பால் சேர்த்து கட்டி இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கலந்து விட நல்ல திக்காக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல நட்ஸ், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நட்ஸு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்ல திக்காகி வந்திருக்கு. அதே நேரம் கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அடுத்து இதில் ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். டோட்டலாக நாம் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். ரொம்ப எண்ணெயிலலாம் பொரிக்காமல் ஜஸ்ட்டு 3 ஸ்பூன் நெய்யில் தான் இந்த கோதுமை பிரெட் ஹல்வா நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட நல்லா திக்காகி வந்துடும். கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வந்துடும். அப்போ நம்ம பிரெட் ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிரும். இப்போ பாருங்கள், நல்ல திக்காகி வந்திருக்கு. கடாயில் ஒட்டவும் இல்லை. அதே நேரம் நம்ம சேர்த்த நெய் பார்த்திங்கன்னா சுத்துக்குமே வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கோம். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சுத்துக்குமே நெய் எல்லாமே நல்லா வெளியில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல. அதே நேரம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஏன்னா கரண்டியில் விழும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தித்திக்கும் சுவையில் கோதுமை பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. அதுவும் 3 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து அதிகம் எண்ணெயில் பொரிக்காமல் நல்லா சாஃப்டான கோதுமை பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, நல்ல சாஃப்டாகவே இருக்குது. நம்ம சேர்த்துருக்க 3 ஸ்பூன் நெய் தாராளமாக போதும். அதிகம் எண்ணெயில் பொரிக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம். அதே நேரம் வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நோன்பு சாப்பிட்டு காட்ட முடியாது, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திடீர்னு நமக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கோதுமை பிரெட் ஹல்வா செஞ்சு சாப்பிடலாம். அதிகம் டைம் எடுக்காது. நம்ம அந்த கோதுமை பிரெட்டை வறுக்குவோம்ல, அது மட்டும்தான் டைம் எடுக்கும். மற்றபடி ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம்.
தித்திக்கும் சுவையில் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.